Hello friends, welcome to s.srisamrithi recipes. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பட்டர் நான் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, 1/2 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வெதவெதப்பான சூட்டில் இருக்கணும். இப்போ அது கூட 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நம்ம கைப்பட்டால் தாங்குகிற சூட்டில் இருக்கணும். இப்போது 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். அது சேர்த்துங்களா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். ஆக்டிவேட் ஆகட்டும் ஒரு 5 மினிட்ஸ். இப்போது ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மைதா 2 கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. அது வரைக்கும் நான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நடுவில் ஒரு பல்ல மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி நுரைச்சி வந்துருச்சு. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வரும். இப்போது அது கூட சேர்த்துக்கலாம். மைதா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சி விடுங்க. உங்களுக்கு பத்தலைன்னா தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பால் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. அந்த பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ் வந்துச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த மைதாவை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து இதை பார்க்கலாம். பாருங்கள், நல்லா டபுள் ஆகிருக்கு பார்த்தீங்களா? நல்லா சாஃப்டாக டபுள் ஆகி வந்திருக்கு மாவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கையில் பிசைஞ்சு விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 10லேருந்து 12 பால் வந்திருக்கு எனக்கு. 2 கப் மைதாக்கு 12 பால் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் மைதா எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போது மைதாவை எடுத்து கொஞ்சமாக போட்டு அது மேலே அந்த பால் எடுத்து நம்ம இப்போ உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் சிக்கன் கறிக்கு பட்டர் நான் எப்படி செய்யலான்ட்டு. அதை தான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நீட்டாக திரட்டிக்கங்க. ரொம்ப நைஸாக திரட்டிடாதீங்க.
பாருங்க இந்த மாதிரி சைஸில் திரட்டி வச்சுக்கோங்க. தனியாக பிளேட்டில் வச்சுக்கோங்க. நல்லா அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தோசை தவா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் அந்த நான் செஞ்சு வச்சுருக்கேன்ல அது மேலே பட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பட்டர் எடுத்து முன்னாடியும் பின்னாடியும் தடவி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். முன்னாடியும் பின்னாடியும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தவா சூடாயிடுச்சு. இப்போ தவாவில் போட்டு எடுப்போம். நம்ம வந்து தோசை கரண்டி வச்சு அமுக்க தேவையில்லை. அதுவாகவே புசு புசுன்னு எந்திரிச்சு வந்து பாருங்கள். புதுசா நல்லா புஷ்ஷுன்னு இருக்கு பாருங்கள். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ அடுத்ததையும் நான் போட்டேன். நல்லா புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்கள்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்க நல்லா சூப்பராக புசு புசுன்னு வந்து இதுக்கு காம்பினேஷன் வந்து சிக்கன் கறி நான் செஞ்சுருந்தேன். அதனால நான் பட்டர் நான் செஞ்சேன் இன்னைக்கு. இப்போ இந்த நான் மேலே பட்டர் நல்லா தடவிட்டு பின்னாடி முன்னாடியும் நான் பொடியாக கொத்தமல்லி தழை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு பின்னாடியும் முன்னாடியும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பின்னாடியும் போட்டுடுங்க. தவா மேலே எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள். இதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. சுவையான பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள்.